கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் ஆண்டுடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் நம்மை வெளிப்பட போகும் மகிமை என்ற தலைப்பின் கீழ் வார்த்தைகளை கேட்டு கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். வெளிப்பட போகும் மகிமை ஒரு முறை கூட அந்த வசனத்தை எடுத்து வாசித்துட்டு நம்ம அந்த வார்த்தைக்குள்ள நேராய் கடந்து போகலாம். என்னோட கூட புரிந்து கொள்ளுங்கள். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம். ரோமர் 8ல 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட தொடர்ந்து ஆவிக்குரிய அனைத்து ரகசியங்களை கொண்டு நம்மிடத்துல பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த வசனம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற அந்த உன்னத மகிமைக்கு, எதிர்கால மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த இந்த வார்த்தையிலிருந்துதான் தேவன் கடந்த நாட்கள்ல நமக்கு வாக்குத்தத்தத்தை கொண்டு பேச ஆரம்பித்தாங்க. நிறைய பேருக்கு நம்மள குழப்பம் இருக்கலாம். இந்த வருடத்தோட ஆரம்பத்துல வெளியரங்கமாகும் மகிமை அப்படின்னு சொன்னீங்க, இப்ப வெளிப்பட போகும் மகிமை என்று சொல்றீங்க. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டு ஒரே மகிமை தானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வெளியரங்கமாகும் மகிமை நம்ம வாழ்க்கையில ஆஹ் நம்ம நம்ம பார்க்கிற ஒரு மகிமை. இந்த வெளிப்பட போகும் மகிமை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இன்னும் பார்க்கல. அது எட்டர்னல் க்ளோரி அல்லது ஃபியூச்சர் க்ளோரி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. வெளிப்பட போகிற மகிமை, நம்ம வாழ்க்கையில ஒரு மகிமைய தேவன் வைத்திருக்கிறார். அந்த மகிமை என்பது நம்ம வாழ்க்கையில இன்னும் வெளிப்படல. அதனால நான் இக்காலத்தில் பாடுகள், நம்ம இப்ப பயணித்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில ஏற்படுகிற பாடுகள், உபத்திரவங்கள் நம்மை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய அந்த வெளிப்பட போகிற, வெளிப்படுத்த போகிற அந்த மகிமைக்கு ஈடாக இந்த துன்பங்களை நாம் சொல்ல முடியாது. அது நம்ம நம்ம நமக்காக காத்திருக்கிற ஒரு எதிர்கால நித்திய மகிமையோடு அந்த பாடுகளை ஒப்பிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. அதற்கு அந்த மகிமையை பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்ம லைஃப்ல என்னென்ன கொடுத்து அதை ட்ரெயின் பண்றாரு அப்படின்னா, சோதனைகளை, வழிகளை தேவன் ஏற்படுத்துகிறார். அந்த வழி, சோதனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் இதுக்கு பின்னாடி நித்தியம் இருக்கு. அந்த நித்தியம்தான் எதிர்கால மகிமை. நித்தியம்தான் இட்ஸ் a future and eternal glory. அந்த எதிர்கால மகிமையை, தேவ மகிமையை நாம் பார்ப்பதற்கு இந்த பாடுகளினூடாய் தேவன் நம்மை பக்குவப்படுத்தி அந்த எதிர்கால மகிமையை நமக்கு காண்பிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தோட மகிமையை, அந்த வெளிப்பாட தேவன் நமக்கு காண்பிக்கிறார், அதை காண்பிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கிற இந்த வசனம் இது. இப்போ வார்த்தையை நம்ம தியானிக்க தியானிக்க இன்னும் தெளிவாய் நம்மனால அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியில இருந்து நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த பொழுது ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி வார்த்தையை கொண்டு பேசினாங்க. நிறைய பாடுகள், உபத்திரவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஆனா இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு இதெல்லாம் ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசி இடைப்பட்டாங்க. அதுக்கு சாட்சியாய் அநேக காரியங்களை கொண்டு பேசினாங்க. அநேகர் வாழ்க்கையில உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகளை வருகிறது. அவர்களை உருவாக்கி தேவன் என்ன பண்றாருன்னா, அது நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதற்காக இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களை வைத்திருக்கிறார். இந்த பொக்கிஷமாகிய கிறிஸ்துவை மண்பாண்டங்களில் பெற்ற யாரும் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் அவர்கள் உடைந்து போக மாட்டாங்க. கலக்கமடைந்தாலும் மனமுறிவடைய மாட்டாங்க. அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்க அந்த பாடுகளை தாண்டின ஒரு மகிமைய பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இந்த மாதத்துல இந்த வார்த்தையை கொடுத்திருந்தாங்க. இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையிலிருந்து இன்னும் ஆழமாய் தியானித்த பொழுது ஆவியானவர் ஒரு சில காரியங்களை என்னோடு கூட பேசி இடைப்பட ஆரம்பித்தாங்க. அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டுட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இக்காலத்து பாடுகள்
நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. என்ன மகிமை, யாருடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த மகிமை வெளிப்பட்டுச்சுன்னு பார்த்தா, நிறைய பேர் வாழ்க்கையில அந்த மகிமை தேவன் வெளிப்படும்படி செய்திருக்கிறார். ஒரு 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 மகிமையின் வெளிப்பாடுகளை பார்க்கிறத நம்ம அவங்க பெற்றுக்கொள்றத நம்ம பாக்குறோம் வசனத்துல நிறைய பகுதிகள். அப்போ இந்த நாளுக்காக நான் இந்த இந்த இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று ஜெபிக்கும் பொழுது, ஒரு மகிமையை கண்ட தன்னுடைய குடும்பத்திலும் ஆஹ் தன்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலும் ஒரு மகிமையை கண்ட ஒரு ஸ்திரீயை தேவன் எனக்கு முன்பதாக கொண்டு வந்தார். அந்த ஸ்திரீயை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், கடைசி அதிகாரத்துல இருக்கிற 2-3 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். மார்க் 16வது அதிகாரம். இங்க நேற்றைய தினத்துல எல்லாம் நம்ம இந்த வார்த்தை அதிகமாய் ஆலயத்துல நம்ம தியானித்திருப்போம். மார்க் 16:3, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்கு பிரவேசித்து வெள்ளை எங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரனாகி இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இங்க கல்லறையின் வாசலிலே நின்று கொண்டு சில பெண்கள், 1வது வசனத்துல மெகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சாலேமே என்பவளும், இவர்கள் எல்லாம் போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த சரீரத்துக்கு அது அது சுகந்த வர்க்கம் இட்டு அதை பக்குவப்படுத்தும்படிக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சரீரத்தை பார்க்க இவங்க போயிருக்கிறாங்க. அது வாரத்தின் 1ஆம் நாளா இருக்கிறபடினாலே அவங்க காலையில சூரியன் உதயமாகிற போது அங்க போறாங்க. கல்லறையின் வாசலில் இருக்கிற ஒரு கல்லை பார்த்து இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, நமக்காக எவன் இதை புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்றாங்க. இந்த கல் மிகவும் பெரிதா இருக்கிறது. அது ஏறிட்டு பார்க்கிற போது அந்த அந்த கல் எப்படி இருக்குன்னா, அது தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. இப்போ ஆவியானவர் இந்த வார்த்தையிலிருந்து என்னோடு கூட சொல்ல ஆரம்பித்தது என்னன்னா, இந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறத பார்த்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, 9வது வசனம் சொல்லுகிறது, வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மெகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று சொல்லப்படுகிறது. இவங்க எல்லாருமே ஆண்டவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறாங்க. அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படிதான் வந்திருக்கிறாங்க. அதை பக்குவப்படுத்த வந்திருக்கிறாங்க. சீஷர்கள் யாரும் இல்லை, அநேக ஸ்திரீகளா தான் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. உள்ள வந்து பாக்குறாங்க. ஏறிட்டு பார்த்தபோது கல் புரட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். இப்போ அவங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி அங்கே வந்திருக்கிறார்கள். அப்போ அங்க வசனம் சொல்லுது, அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லப்படுகிறது. அவர் அங்கே இல்லை என்று அறிந்தவுடன் எல்லாரும் ஓடிடுறாங்க. ஆனா இந்த மகதலேனா மரியாள் மட்டும் போகல. அவ அங்கேயே இருந்து அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். அப்பதான் ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகிறார். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இது எத்தனையோ பேர் இருந்தாங்க. சொல்லப்படும் பொழுது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஸ்திரீகளுக்கு அவர் தரிசனமானார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த அந்த மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சாலேமே என்பவளும், இவர்களுக்கெல்லாம் இயேசு தரிசனமானார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அது அப்படி சொல்லப்படல. அதற்கு மாறாங்க மரியாளை மட்டும் வைத்து சொல்லப்படுகிறது. அப்ப அவங்களுக்கு முன்னாடி இருந்த கல் பெரிய கல்லா இருந்தது. எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் பெரிதா இருந்தது. அதை ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்காக அந்த கல் புரட்டப்படுகிறது. இவங்கதான் அந்த கல் புரட்டப்பட்ட கல்லையும், அந்த புரட்டப்பட்ட கல்லிலிருந்து வெளிவந்த இயேசு கிறிஸ்துவையும் பார்த்த ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்திரீயை குறித்து இவருடைய வாழ்க்கையில இவ எப்படி அந்த மகிமைக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம், அந்த இக்காலத்து பாடுகளுக்கும் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கும் அது இந்த மரியாள் வாழ்க்கையில எவ்வாறு வெளிப்பட்டது, அந்த மகிமை எப்படி வெளிப்பட்டது, அது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படும் அப்படிங்கறத குறித்து நம்ம தியானிக்க போறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். இந்த மரியாளை குறித்து நம்ம இன்னும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் லூக்கா 10வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. லூக்கா
10வது அதிகாரத்துல 38, 39, 40, 41 வசனங்கள்ல சொல்லப்படுகிறது என்னன்னா, இந்த இந்த ஸ்திரீயானவள் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்னா, ஆண்டவர் ஒரு பிரயாணமாய் ஒரு ஊருக்கு போகும் பொழுது ஒரு கிராமத்துல பிரவேசிக்கிறார். அங்கே மார்த்தாள், மரியாள் என்ற இரு சகோதரிகள் இருக்கிறாங்க. மார்த்தாளோ வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறாள். மரியாள் என்னப்பட்ட சகோதரி இருக்கிறாள். அவள் அவள் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறான். வீட்டுக்கு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா என்று உதவி செய்யும்படி அவளுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றா. அப்ப ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்போ இந்த மரியாள், இந்த மரியாள் எப்படிப்பட்டவளா இருக்கிறா? இவளோட வாழ்க்கைக்கும் அந்த மகிமைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த எதிர்கால மகிமை என்பது என்ன? அந்த மகிமையை இவ எப்படி பார்த்தா அப்படிங்கறதுதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம், இவ அந்த மகிமைய பார்க்கிறதுக்கு தேவன் அவளை எப்படி பக்குவப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல அவ வீட்டுக்குள்ள இருந்து அவளை பக்குவப்படுத்துறார். இப்போ மரியாளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறா, மார்த்தாள். இந்த மார்த்தாள் என்ன பண்றான்னா, அவ பற்பல வேலைகள், ஆண்டவர் வந்திருக்கிறாங்க, ஆண்டருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுட்டு இருக்கிறா. இப்போ மரியாளோ அவர் அவர் பிளேஸ தெரிந்தெடுத்து அவர் பாதத்தின் அருகே அமர்ந்து அவர் பேசுறத அவர் பார்த்துட்டே இருக்கிறார், கேட்டுட்டே இருக்கிற அந்த வசனத்தை, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. உள்ள அவ என்ன பண்ணிருப்பா? அப்படி ஐயோ, இவ அங்க உட்கார்ந்து இவ ஏதாச்சும் உதவி செய்யலாமே, வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே, ஏதாவது ஹெல்ப் பண்ணாதானே நான் என்னோட வேலையை முடிக்க முடியும், வந்தவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கணுமே, இவ போய் உட்கார்ந்து இருக்காளே இப்படின்னு சொல்லி மார்த்தாள் என்ன பண்ணிருப்பா? புலம்பிக்கிட்டே இருந்திருப்பா. இந்த புலம்பலை தாண்டி, இந்த குறைகளை தாண்டி, இந்த காயங்கள் எல்லாம் தாண்டி இவளோட பார்வை எது மேல இருந்துச்சுன்னு பாருங்க. சுத்தி இவளுக்கு பற்பல வேலைகள், மரியாளுக்கும் இருக்கிறது, இவளுக்கும் ஆண்டவர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், இதெல்லாம் முக்கியமான அவசியமான ஒரு தேவைதான். ஆனா இதை தாண்டின ஒரு ஒரு தேவை, அதை புரிந்து கொண்டவளாய் மரியாள் அவர் பாதத்தை தெரிந்தெடுக்கிறார். ஃபர்ஸ்ட் அவ வந்து அவருடைய பாதத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை முதலாவது அவள் தெரிந்து கொண்டாள் சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளுடைய எதிர்கால மகிமையை பார்க்க வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கையில நாம, நமக்கு சுத்தி இருக்கிற, நமக்கு வேலைகள் இருக்கலாம், நமக்கு ஆபீஸ் இருக்கலாம், நமக்கு வீட்டு வேலை இருக்கலாம், நம்மளை சுத்தி அநேக நெருக்கங்கள் எல்லாம் இருக்கலாம். ஒரு 4 பேர் குறை சொல்றதுக்கு கூட நம்ம பக்கத்துல இருக்கலாம். அது செய்யல, இது செய்யலன்னு சொல்லி. ஆனா அதன் மத்தியிலே, பற்பல காரியங்களின் மத்தியிலே யார் ஒருவர் தேவனுடைய பாதத்தை தேர்ந்தெடுக்கிறார்களோ, பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறார்களோ, பாதத்தை தெரிந்தெடுத்து அவர் சமூகத்திலே விழுகிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்படும், அவர்களுக்கு தேவனுடைய பிரசனம் வெளிப்படுத்தப்படும், அவர்களுக்கு தேவனுடைய திட்டங்களும் மகிமையின் வெளிப்பாடுகளும் உண்டாகும் என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ இந்த இந்த ஸ்திரீ, இவளை வந்து இவ எப்படி இருக்கிறான்னா, இவ ஆண்டவருடைய பாதத்தை தெரிந்து கொள்ளுகிறாள், பாதத்தை பற்றி பிடித்து கொண்டால் ஆண்டவரோட வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்ப மார்த்தாள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றா இவளை குறித்து. ஆனா இவ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு கலங்கல. மார்த்தாள் தான் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்து, நமக்கு மார்த்தால போற ஒரு சகோதரி இருந்து இப்படி சொல்லியிருந்தா அப்படின்னு சொன்னா, என்னை இப்படி சொல்லிட்டா, நீங்களும் எதுவுமே கேட்கலையே ஆண்டவரே, உங்க சமூகத்துல தான் நான் உட்கார்ந்திருந்தேன், உங்க பிரசனத்துலதான் நான் உட்கார்ந்திருந்தேன், என்ன மார்த்தாள்கிட்ட நீங்க கொஞ்சம் கண்டிச்சு பேசியிருக்க கூடாதா? அது நீ என்ன இப்படி சொல்றதுன்னு நீங்க அவளை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நம்ம மார்த்தாளா, இந்த காலத்து மார்த்தாளா இருந்தா, ஒருவேளை அப்படி இந்த காலத்துல மரியாளா இருந்திருந்தா அப்படி கேட்டிருந்திருக்கலாம்ல. ஆனா அப்போ மரியாள் என்ன பண்றான்னா, தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். அவளுக்கு தெரிந்திருந்தது இக்காலத்து பாடுகள், இப்ப பேசுற பேச்சு, இப்ப பேஸ் பண்ற சூழ்நிலைகள், இனி நான் ஒரு மகிமை பார்க்க போறேன், அதற்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, இனி நான் பார்க்க போற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி அவள் அறிந்திருந்தாள். அதனால அவள் ஒரு காரியத்தை இறுக பற்றி பிடித்துக் கொள்றா. அதுதான் அவர் பாதம், அதுதான் அவர் பாதம். இன்னைக்கு அவர் சமூகத்தை தெரிந்தெடுக்கிற மரியாள்களை, அவர் பாதத்தை பற்றி கொள்ளுகிற மரியாள்களை தேவன் தேடுகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் பாதத்தை அருகே அமர்ந்து, அவர் பாதத்தின் அருகே அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். 2வது யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்த்தோம்னா 11வது அதிகாரம், இவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து இன்னொரு காரியத்தை, இன்னொரு டைமென்ஷன்ல ஆண்டவர் பேசின ஒரு காரியம். யோவான் 11வது அதிகாரத்தை, இப்படி தேவனை தேடின குடும்பம், ஆண்டவர் ஊழியத்துக்கு போற நேரம்லாம் அந்த வீட்டுலதான் இருப்பார், அவங்க கூட தான் சாப்பிடுவார், அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஊழியத்துக்கு போறாங்க. எங்க போனாலும் லாசரு
பார்த்தாள், மரியாள் என்று சொல்லி இவங்க ரொம்ப கனெக்டிவான பீப்புள்ஸ். எங்க போனாலும் ஏசப்பா கூட இருப்பாங்க. ரொம்ப நெருக்கமானவங்க. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் வர நேரம்லாம் ஒரு ஊருக்கு வர்றாருன்னா அந்த இடத்துல தங்குறாருன்னா அப்ப அவங்க எவ்வளவு இணைப்போடு இருந்திருப்பாங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில அவன் சகோதரன் லாசரு வியாதிப்பட்டு மரிக்கிறான். இப்போ இங்க வியாதியாய் இருக்கிறான். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே என்று சொல்லப்படுகிறது. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருக்கிறான். இப்போ வியாதியா இருக்கிற சகோதரன் விடுதலையாக்கப்பட வேணும்னா ஏசப்பா வரணும். இவ சொல்லி அனுப்புறாங்க, என் சகோதரன் நீங்க சிநேகிக்கிற என் சகோதரன் வியாதியா இருக்கிறான். அப்ப என்னை அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆள் அனுப்பி சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்துட்டு கேட்டுட்டு ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாயிராமல் மகிமை வெளிப்படுகிறதற்கு, மகிமை விளங்குவதற்கு எதுவா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ மரியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாதத்தின் அருகே அமர்ந்து அதை தெரிந்தெடுத்து பற்றிக்கொண்ட மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு 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 மகிமை வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறது. அந்த மகிமையை வெளிப்படுவதற்கு தேவன் என்ன பாதையில அந்த மகிமையை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அந்த மகிமை வெளிப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு பாதையில அவளை கொண்டு போறாரு. அதான் யோவான் 11வது அதிகாரம். அது அவங்க நினைச்சு பார்த்திராத ஒரு இக்காலத்து பாடுகள். அந்த பாடுகள் லாசரு வியாதியா இருக்கிற ஆண்டவர் சொல்லி லேட்டா வராரு. இங்க இப்ப லாசரும் செத்து போயாச்சு. இப்போ ஒரு 4 நாள் ஆயிட்டு ஆண்டவர் 2 நாள் தங்கி எடுத்து வராரு. அப்போ அங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அவன் மரித்து 4 நாள் ஆயிற்று அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் பார்த்த உடனே மரியாள் பாக்குறான். சாரி, மார்த்தாள் பாக்குறா. 18, 19 பாத்தீங்கன்னா, மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரரை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் அநேகர் வருகிறார்கள். இப்ப ஆண்டவரும் அந்த இடத்துல வந்திருக்கிறார். மார்த்தாள் சொல்றான், ஆண்டவர் பார்த்து இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறிக்க மாட்டான், மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி சொல்றாரு. இல்ல இல்ல, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான்னு சொல்லும்போது, ஆமாண்டவரே அவன் கடைசி நாட்கள் எழுந்திருப்பான், நானும் உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. அவ உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பான். சாரி, என்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ அவ திருப்பியும் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றா. ஆனாலும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அவளால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் மரியால கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவ போய் கூட்டிட்டு வருறா. இப்போ பாருங்க, இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த மார்த்தாள் கொஞ்சம் தள்ளி நின்னு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஆண்டவரே நீங்க இருந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது, நீங்க கூட இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் காப்பாற்றப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவன் உயிர் தெழுதலும் நான் ஜீவனுமா இருக்கிறேன், அவனும் உயிர் தெழுவான். இப்படி எல்லாம் சொல்லும்போது அவளால அதை கேப்சர் பண்ண முடியல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க முடியல. யாரால தெரியுங்களா அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவும் அந்த நம்பிக்கைக்குள்ள நடத்தப்படவும் முடியும்னா, அவர் பாதத்தை தெரிந்தெடுத்தவங்களாலதான் அந்த மகிமையை பார்க்க முடியும், அதை நம்ப முடியும், அந்த புயலின் மத்தியில நிக்க முடியும். மார்த்தாளால் நிற்க முடியல. அவளுக்கு அந்த அந்த விசுவாசம் இல்ல. அப்போ மரியாள் ஆண்டவர் அழைக்கிறார். மரியாள் உள்ள வரா. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்ட உடனே ஏசப்பா அங்கேயே நிக்கிறார். வரா. வந்த உடனே அவர் சொல்றா, அவ கண்ட உடனே அந்த வசனம் பாருங்க, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, அல்லேலூயா, அவ என்ன பண்றா, அங்க பாதத்தில் உட்கார்ந்து இங்க 2வது பாதத்தில் விழுந்து ஆண்டவர் சமூகத்துல விழுந்து சொல்ற, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தீர் ஆனால் சகோதரன், ஆண்டவரே என் சகோதரன் நீங்க இருந்திருந்தீங்கன்னா மறிக்க மாட்டான். நீங்க மார்த்தாள்கிட்ட நிறைய சொல்றீங்க, ஆனா அது என்னோட உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருப்பேன்லாம் சொல்றாரு. இந்த மார்த்தாள் தள்ளி நின்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த மரியாள் அதை நம்புகிறதுக்கு பலன் இல்ல. ஆனா அந்த அந்த நம்பிக்கையை கொடுக்கிறவருடைய பாதத்துல விழுகிறான். பாதத்திலே விழுந்து, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அல்ல. இந்த பாடுகள் இவங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டது. ஒரு வேலை கேட்டிருக்கலாமே, ஆண்டவரே அன்னைக்கு மார்த்தாள் உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தா, ஆனா நான் உங்க சமூகத்துல தானே இருந்தேன், நீங்க எங்க வீட்டுக்கு தானே வந்தீங்க, நீங்க என்னை இவ்வளவு பெரிய பிசாசு கட்டுல இருந்து என்னை விடுதலை பண்ணீங்களே, நான் உங்க பாதத்துல அமர்ந்துதானே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ உங்களையே நாங்க நம்பி இருந்தோம், எங்க ஊழியத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நீங்க எங்க வீட்டுல தானே தங்குவீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் என் சகோதரனுக்கு உதவி செய்யல, ஏன் இப்படி நடந்தது, அப்போ நான் உங்களை தேட முடியாது, இனி நான் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது அப்படி
அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாமே. அந்த மரியாள் ஆண்டவரை பார்த்தோன்னே என்ன பண்ணானா, ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகள் என்ன பண்ணலன்னா, அவள ஆண்டவரை விட்டு பிரிக்கல. அவளை இன்னும் அந்த நித்திய மகிமைக்கு நேராய் நடத்தினது. இன்னும் அவள் காணப்போகிற அந்த எதிர்கால மகிமைக்கு நேராய் நடத்தினது. அவளுக்குன்னு வைத்திருக்கிற மகிமைக்கு நேராய் நடத்தினது. அந்த மகிமை முதல்ல ஒரு மகிமை அவ பாக்குறா. அதுதான் லாசரு அவளுடைய வாழ்க்கையில மரித்து போன அந்த சூழ்நிலையிலிருந்து உயிர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த மகிமை. இப்போ இந்த லாசரு மரித்து விட்டான். அவர்களுக்கு இருந்த ஒரே சகோதரன் மரித்து விட்டான். இவர்கள் கலங்கி அந்த கல்லறை குகையின் இடத்திலே நிற்கிறார்கள். அந்த குகை அந்த இடத்துல கல்லறையின் இடத்துல நிற்கிறாங்க. அங்க ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த பாடுகளை தாண்டின ஒரு மகிமைய யாரு பாக்குறான்னா, இந்த மகதலேனா மரியாள் பார்க்கிறாள். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில அவள் எதை தெரிந்து கொண்டால், அவர் பாதத்தை தெரிந்து கொண்டால். 2வது பாதத்திலே விழுகிறவளாய் இருந்தாள். எந்த சூழ்நிலையில அவன் சகோதரன் மரித்த சூழ்நிலையில எதிர்க்காதபடிக்கு, கேள்வி கேட்காதபடிக்கு அவர் பாதத்திலே விழுந்து அவரை தேடின மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு கல் இருக்கிறது. அது அவ குடும்பத்துல வெளிப்பட போகிற மகிமை. அந்த அந்த கல் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? அந்த கல்லை நீங்க எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவ சொல்றா, இது மார்த்தாள் அவரை நோக்கி, இது நாருமே 4 நாள் ஆயிற்று. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அந்த கல்லை புரட்ட சொல்றார். புரட்டும் பொழுது லாசருவே வெளியே வான்னு சொன்னான். அவன் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் வெளியே வந்தான். அவன் ஜீவனுடையவனாய் வெளியே வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவன் வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிட்ட பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இது ஒரு மகிமை. இந்த ஆண்டவர் தான் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். அவன் குடும்பத்துல அந்த மகிமை வெளிப்பட்டது. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து ஆவியானவர் நமக்கு சொல்றது என்னன்னா, பாதத்தை பாதத்திலே உட்கார்ந்த மரியாள், பாதத்திலே விழுந்த மரியாள், அவளுடைய வாழ்க்கையில ஒரு மகிமை அவ குடும்பத்துல வெளிப்பட்டது. இது கூட தற்காலிக மகிமைதான். இவ ஃபேமிலியில வெளிப்பட்ட மகிமை. ஆனா இது அவளுக்கான இனி வெளிப்பட போகும் மகிமை அல்ல. அந்த ஒருவேளை அவ நினைச்சிருக்கலாம், இப்பொழுதே அந்த மகிமையை நான் பார்த்துட்டேன். அப்படி இல்ல. அந்த மகிமை இன்னும் அவ முழுமையா பார்க்கல. இவ பார்த்துட்டு இருக்கிறது, இவ பெற்றுக்கொண்டிருக்கிறது, இது இட்ஸ் அவ ஃபேமிலிக்கான ஒரு குளோரி. இப்போ இந்த இந்த மகிமைய பாதத்தை சூஸ் பண்ண மரியாளுக்கு ஆண்டவர் பார்க்க வைக்கிறாரு. அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த மரியாள போல பாதத்திலே உட்காருகிறவர்களா இருந்தோம்னா, நமக்கு ஒரு வெளிப்பட போகிற மகிமை காத்திருக்கிறது. அவருடைய பாதத்தில விழுகிறவர்களா இருப்போம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல நம் நிமித்தமா தேவன் ஒரு வெளிப்பட அத நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையை வெளிப்பட செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இந்த பாதத்துல விழுந்த மரியாளுக்கு தான் செத்த லாசரு வாழ்க்கையில அந்த ஒரே இருக்கிற சகோதரன் மரித்து போன பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த அற்புதத்தை செய்யறாரு. ஏன் மார்த்தாள் இருக்கும் பொழுதே, சரி வரல, நான் இவ்வளவு வந்திருக்கிறேன்னு தெரியும். இந்த மரியாள் வரல, அவ அங்க இருக்கிறா. சரி அப்போ அதனால இப்போ மார்த்தாள் முன்னாடியே அந்த காரியத்தை நான் செஞ்சிடலாம் அப்படின்னு செய்யல. ஆண்டவர் உள்ள போய் மரியாளை அழைத்து வர சொல்லுகிறார். அந்த பாதத்துல விழுந்த, பாதத்திலே அமர்ந்த அந்த மரியாளை அங்க வச்சுதான் ஆண்டவர் அதை காணும்படி செய்கிறார். அந்த மகிமையை அவள் பார்க்கும்படி செய்கிறார். அந்த கல்லறை திறக்கப்பட்டு அவ குடும்பத்துல ஒரு மகிமை வெளிப்பட்டது. அந்த மகிமை வெளிப்பட்டது. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொன்னது. ஒருவேளை என் சகோதரன் இழந்து இப்படிப்பட்ட மகிமையை பார்க்க போறதுனாலதான் என் சகோதரன் இந்த மகிமையை பார்க்கிறதுக்கு தான், என் சகோதரன் உயிரோடு எழும்புகிற இந்த மகிமையை பார்க்கறதுக்கு தான் என் சகோதரன் இழந்த ஒரு சூழ்நிலை பாடுகளுக்குள்ள நான் போனேனோ அப்படின்னு கூட அவளுக்கு தோணிருக்கலாம். ஒருவேளை இதுதான் எதிர்கால மகிமைன்னு அவன் நினைச்சிருக்கலாம். இல்ல, அது அவளுடைய அந்த எதிர்கால மகிமை அல்ல. அவ பார்க்க வேண்டிய இன்னொரு ஃபியூச்சர் குளோரி இருந்தது. இன்னொரு எட்டர்னல் குளோரி இருந்தது. அதை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் இன்னும் அவளை டிராவல் பண்ணி கொண்டு போறாரு. இன்னும் கொண்டு போறாரு. பாதத்துல உட்கார்ந்தாள், பாதத்திலே விழுந்தாள். இன்னொரு காரியம் இருக்கிறது. நம்ம நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, அதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அழகா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம். யோவான்ல 12வது அதிகாரத்துல 7வது வசனத்தியாய் சொல்லுகிறது. அந்த முதல் வசனத்துல இருந்தே நம்ம பார்த்தோம்னா, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்க மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவருடனே கூட. இதெல்லாம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது. அதாவது லாசரு உயிரோடு வந்ததுக்கு அப்புறம். இப்போ மரியாள் அங்க வரா.
நலந்தம் எனப்பட்ட களங்கம் இல்லாத தைலத்தை எடுத்து பாதங்களில் பூசி துடைத்தால் வீடு முழுவதும் பரிமள தைலத்தால் நிறைந்ததுன்னு சொல்லப்படுகிறது. இப்போ அங்க வந்து யூதாஸ் காரியர் சொல்றான், இத பணத்தை கொடுத்து நீங்க நம்ம 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே, தரித்திர கொடுத்திருக்கலாமே, இப்படின்லாம் சொல்றான். 7வது வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று அதை வைத்திருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மரியாள், இந்த மரியாள இந்த அந்த அது மரித்ததுக்கு அப்புறம் தான் இந்த உடலை கந்தவர்க்கம் இடும்படிக்கு இந்த தைலத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அந்த சடங்குகளை யாரை கொண்டு செய்ய வைக்கிறாருன்னா, அந்த மெகதலினா மரியாளுக்கு தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவ தான் அதை செய்யறா. அந்த கிருபையை ஆண்டவர் அவளுக்கு தான் கொடுக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, அடக்கம் பண்ணும் நாளுக்கு என்று அதை வைத்திருந்தால் அவளை விட்டு விடு, அதை செய்யட்டும். ஆனா அதுல அவ என்ன பண்றான்னா, ஒரு ராத்தல் கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். அப்ப அதை கொண்டு வந்து அதை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை பயன்படுத்திச்சு, இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கா. அது எங்க எங்க யூஸ் பண்றதுக்கு வைக்கிறான்னு அதை எடுத்துட்டு தான் அவள் அந்த கல்லறையின் வாசலுக்கு ஓடி வருகிறாள். கல்லறையின் வாசலுக்கு ஓடி வருகிறாள். இங்க இங்க அவ செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, சரி நான் பாதத்துல அமர்ந்தேன், எங்க வீட்டுல ஒரு பிரேயர் நடந்துச்சு, அவர் பாதத்தை பற்றி கொண்டேன், அவரோட என் சகோதரன், அவரை தேடியும் என் சகோதரன் மரித்து போனான், அந்த சூழ்நிலையிலும் நான் பின்வாங்கல, அவர் பாதத்துல விழுந்து அவர் தேடினேன், ஆண்டவர் தேவனுடைய மகிமையை எங்க வாழ்க்கையில பார்க்க உதவி செய்தார், இது போதும் அப்படின்னு சொல்லி அமர்ந்து விடல அப்படின்னு நிறைய பேர் அமர்ந்துட்டாங்க. ஆனா அந்த மரியாள் அமரல. அவ என்ன பண்றான்னா, ஆண்டவர் லாஸ்டர் உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம் அங்க 3வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 12:3, நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி பூசி தலைமயிரால் பாதங்களை துடைத்தாள். பாருங்க, வெளிப்பட போகிற மகிமையை ஒருத்தங்க வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க முதலாவது எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, அவர் பாதத்தை தெரிந்தெடுத்தவர்களா இருக்கணும், அவர் பாதத்தை பற்றி கொண்டவர்களா இருக்கணும். இந்த ஸ்திரியோ பாதத்தில் உட்கார்ந்து, பாதத்தில் விழுந்து, பாதத்தை அந்த பாதத்திலே பூசி தன் தலைமயிரினால் துடைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ நேசத்தை அவருடைய பாதத்துல ஊற்றுகிறாள். அவருடைய இருதயத்தில் இருந்து அவர் பாதத்தை பற்றி கொண்டு, நம்ம நம்ம யாரு காலங்க பிடிப்போம், யாரு காலில உட்காருவோம், யார் காலை இப்படி பிடிச்சு உட்காருவோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல எனக்கு யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான், நீங்க தான் எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி நபர்களை தான் நம்ம காலை பிடிப்போம். அதான் அவ செய்யறா. ஏன்னா அவளுக்கு அவளுக்கு இருந்த ஒரு ஆசை என்னன்னா, 7 பிசாசுகள் பிடித்திருந்தது, அதுல இருந்து என்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு, என்னை மார்த்தால் கம்ப்ளைண்ட் பண்றான். அப்ப அவர் பாதத்துல உட்கார்ந்த பொழுது அவர் நாச அவர் அவர் என்னதான் அந்த இடத்துல சாட்சியா சொன்னார். மரியாளும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொன்னாரே. அப்போ மரித்த சகோதரன் கிடக்கும் பொழுது, அப்போ வந்து அவர் பாதத்துல விழுந்தேன், அப்போ தேவன் எனக்கு அந்த மகிமையை, என் குடும்பத்துல ஒரு மகிமையை வெளிப்பட பண்ணினாரே. அப்போ அப்படின்னு சொல்லி அவ அமர்ந்திருக்கலாம். ஆனாலும் அவ இறுதியில வந்து என்ன பண்றான்னா, சகோதரன் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் அவ அவ பாட்டுக்கு போயிருந்திருக்கலாம். இல்லைன்னா என் வாழ்க்கையில மகிமைனா இன்னைக்கு அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவனை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க இல்லையா. ஒருவேளை அப்படி போயிருந்திருக்கலாம். ஆனா மரியாளோ மறுபடியும் அவருடைய அன்பை காண்பிக்க அவர் பாதத்தை தேடி ஓடி வருகிறாள். இப்படி பாதத்துல உட்கார்ந்த, பாதத்துல விழுந்த, பாதத்தை பற்றி கொண்ட இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலதான் அந்த மரியாளும் அநேக ஜனங்களும் அந்த அநேக ஸ்திரீகளும் வந்துதான் கேக்குறாங்க. மார்க் 16ல, இந்த கல்லை எவன் எங்களுக்காய் புரட்டி தள்ளுவான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த கல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கல் புரட்டப்பட்டது, அது ஒரு மகிமை. இப்போ இந்த மகிமை, இப்போ இந்த ஒரு ஒரு அவர் உயிர்த்தெழுந்த ஒரு மகிமையை பார்க்க போற இடத்துல ஆண்டவர் யாரை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அங்க மெகதுல நான் மரியாளை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஒருவேளை அவளுக்கு இப்படி தோணி இருக்கலாம். என்ன இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஏசப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சமாரிய ஸ்திரிய தேவன் சந்திக்கும் பொழுது கிணற்றண்டையிலே அவளுக்கு ஒரு மகிமையின் வெளிப்பாடு கிடைத்தது. அவ அவ ஒரு ஒதுக்கப்பட்ட பாவியான ஒரு ஸ்திரியா இருந்தா அவளுக்கு ஒரு மகிமையின் வெளிப்பாடு, அவர்தான் மேசியா என்று கிடைச்ச உடனே அவ போய் சமாரியா நாடையா ஆண்டவருக்காக ஆதாயமாக்கின, அநேகரை ஆண்டவருக்கு என்று ஆதாயமாக்கினார். இன்னைக்கு நான் 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 அவரோடு கூட ஊழியம் செய்த லாசருவின் சகோதரியா இருக்கிறார். அவர் என் வீட்டுல வந்து தங்கினவரா இருக்கிறார். என் சகோதரனை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தது. இந்த பாடுகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிற இக்காலத்து பாடுகள் என்பது என் வாழ்க்கையில அநேகம் உண்டு. ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிற, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்திருக்கிற, அநேக பாதைகளுக்குள்ள கடந்து போயிருக்கிற, இன்னும் என் வாழ்க்கையில அந்த மகிமை வெளிப்படலையே அப்படின்னு சொல்லி அவள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். பாதத்தை பற்றி ஆனாலும் அவருடைய பாதத்தை பற்றி கொள்றத அவன் நிறுத்தவே இல்லை. பாதத்திலே விழுந்து, பாதத்திலே உட்கார்ந்து, பாதத்தை இறுக பற்றி பிடித்து கொண்டிருந்தாள். அப்போ அவளோட யோசனை இப்படி இருந்திருக்கலாம், சமாரிய ஸ்திரீ எல்லாம் ஆண்டவரே ஒரே நிமிடத்துல ஒரு சுவிசேஷகியா மாத்திட்டீங்க, சமாரியா நாட்டையே போய் சொந்தமாக்குனால இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் போய் சொல்றதுக்கு
ஆண்டவரே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சிருந்திருக்கலாம். லாசர் உயிரோடு எழுந்ததை சொல்லியிருந்தா கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா இன்னும் ஒரு வெளிப்பட போகிற ஒரு மகிமைய வாழ்க்கையில சொல்றதுக்குன்னு தேவன் வச்சிருந்தார். அதான் வசனம் சொல்லுது. அதே மார்க் 16வது அதிகாரத்துல நீங்க நீங்க கடைசி வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மார்க் 16வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். அந்த மரியாளுக்கு ஆண்டவர் முதலில் தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். பாருங்க, இது அப்போ அவரை அவரை முதல்ல தரிசனமாகிற அதுதாங்க வெளிப்பட போகிற மகிமை. அவன் சகோதரன் உயிரோடு எழுந்திருந்தது அது ஒரு மகிமைன்னு சொல்லலாம். ஆனா அதோடு கூட அந்த மரியாள தேவன் விட்டுற போறதில்ல. அவர் உயிர் தெழுந்த உடனே அந்த கல் புரட்டப்பட்டு யார பாக்குறாரு, யாருக்கு காண்பிக்கிறாருன்னா தன்னை மரியாளுக்கு தான் காண்பிக்கிறாரு. அந்த ஸ்திரீ ஏன் அவளுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவதான் அவருடைய பாதத்தை பற்றி கொண்டவ. அவதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடின ஒரு ஸ்திரீயா இருக்கிறா. இன்னைக்கு இயேசுவை தேடுறாங்க. நிறைய ப்ரொவிஷன்ஸ்க்காக, நிறைய உலக நன்மைகளுக்காக, அநேக வீடு வேணும், கார் வேணும், பைக் வேணும், இப்படி நிறைய காரியங்களுக்காக நம்ம தேடுறோம். ஆனா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை யாரு தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ஃபியூச்சர் குளோரிய தேவன் காண்பிக்கிறார். ஒரு எட்டர்னல் மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதல்ல வெளிப்பட போகிற மகிமை. இந்த வெளிப்பட போகிற மகிமை என்பது நீங்கள் பார்த்திராத மகிமை. அது உன்னதத்தின் மகிமை. அந்த மகிமைய ஆண்டவர் அந்த மரியாளுக்கு வைத்திருந்தார். எத்தனையோ ஸ்திரீகள், எத்தனையோ சீஷர்கள் இருக்கும் பொழுது அந்த சீஷர்களுக்கெல்லாம் வெளிப்பட்டிருந்தாருன்னு சொல்லியிருக்கலாமே. அந்த சீஷர்கள் எல்லாம் போய் அதை அறிவித்தார்கள் சொல்லியிருக்கலாமே. அந்த அறிவிக்கிற அந்த பாக்கியத்தையும், நம்புகிற பாக்கியத்தையும், அதை அவரை தரிசிக்கிற பாக்கியத்தையும் ஆண்டவர் யாருக்குத்தான் வைத்திருந்தாருன்னா மகதலேனா மரியாளுக்கு தான் வைத்திருந்தார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். இந்த ஊழியத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டு அந்த கேட்டு அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த 3 காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கும்னா, பாதத்திலே விழுந்து, பாதத்திலே உட்கார்ந்து, பாதத்திலே எண்ணெய் பூசுகிற பரிமள தைலத்தை பூசுகிற அந்த ஏக்கமும் பாசமும் அவர் மேல உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, அவரை பற்றி கொள்கிற இருதயம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற கல்லை தேவன் புரட்டி தள்ளி உங்களுக்காக ஒரு மகிமையை வெளிப்பட பண்ணுவார். உங்களுக்காக ஒரு மகிமையை வெளிப்பட பண்ணுவார். அது யாரும் பாத்திராத மகிமையா இருக்கும். யாரும் பெற்றுக்கொள்ளாத மகிமையா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தோணலாம், நீங்க அநேக கேள்விகள் இப்படி கேட்கலாம். ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். இந்த கல்லை எங்களுக்கா யார் புரட்டி தள்ளுவா? இந்த மகிமை எங்களுக்கு யார் பார்க்கும்படி செய்வா? இந்த சூழ்நிலை எங்களுக்கு யார் மாற்றுவா? அப்போ அந்த இடத்துல மரியாள் நின்று கொண்டிருக்கிறா. ஆண்டவர் அங்க எத்தனையோ பேர் இருந்த பொழுது அந்த கல் புரட்டப்பட்டதையும், அந்த கல்ல இருந்து மகிமை வெளிப்பட்டதையும் யார் பார்த்தானா? மரியாள் பார்த்தா. மரியாள் பார்த்தா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில எத்தனையோ பேர் உங்க தெருவுல இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் மாறாம, ஆனா சூழ்நிலைகள் மாறாம, ஆனா அவர் பாதத்தை தெரிந்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலதான் தேவன் மகிமையை வெளிப்பட பண்ண போகிறார். மகிமையின் வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொன்னது என்னன்னு சொன்னா, அவளுடைய குடும்பத்துல அவ பார்த்த தன் சகோதரன் உயிர்ப்பிக்கப்பட்டது ஒரு மகிமைன்னு சொன்னா, பரலோகத்துல இருக்கிற தேவன் பூமிக்கு வந்து அவர் பாடுகளை பட்டு உயிர் தெழுந்தது, மரித்து உயிர் தெழுந்த அந்த உன்னத மகிமையை பார்க்கிறதுக்கு இதுதான் வெளிப்பட போகிற மகிமை. இந்த ஒரு மகிமையை பார்க்கறதுக்கு தான் மரியாள் இத்தனை பாடுகளை தாண்டி கொண்டு வந்தார். இவ்வளவு பிசாசு போராட்டத்துல இருந்து தூக்கி எடுத்தார். இவ்வளவு சூழ்நிலைகளை தாண்டி வர பண்ணினார். ஒருவேளை நான் உருவாக்கப்பட்டுட்டேன், நான் வந்து அந்த ஒரு மகிமையை நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அவ அதே இடத்துல அமர்ந்து கொள்ளல. லாசரு உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அவங்க ஹிஸ்டரியே இல்லாம போல மறுபடியும் தேவனோடு கூட அவர்கள் பயணம் தொடங்குகிறது. மறுபடியும் அவர் பிரசன்னத்துக்கு ஓடி வந்து அவர் பாதத்தை தெரிந்தெடுக்கிறாள். அவர் பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, அவர் உயிர் தெழுந்தார். அவர் அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி அந்த தூதர்கள் ஆண்டவர் வைத்த இடத்தை காண்பிக்கிறாங்க. தோட்டக்காரனை போல ஆண்டவர் வந்து யாருக்கு தரிசனமாகிறார்னா அந்த மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். அவள் போய் யாரெல்லாம் அழுது கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த செய்தி அறிவிக்கிறா. அப்ப யோசிச்சிருப்பா, மாறி ஸ்திரீ போல என்னை எப்ப மாத்துவீங்க, நான் எத்தையோ நாள் கேட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவரே, என் சகோதரன் இறந்து உயர்த்திக்கப்பட்ட அந்த மகிமையை பார்த்தனா, இதோட என் வாழ்க்கையில அந்த மகிமை முடிஞ்சது, அவ்வளவுதான் நான் நினைச்சேன். ஆனா உங்களை பாக்குற மகிமை எனக்கு வச்சிருந்தீங்களே, உங்களை பாக்குற மகிமை எனக்கு வச்சிருந்தீங்களே. அநேகர் நம்பல. ஆனா அநேகருக்கு போய் அந்த வார்த்தையை சொல்லுகிறதுக்கு யார் ஆண்டவர் அந்த ஃபியூச்சர் குளோரிக்கு அது வெளிப்பட பண்ண போகிற அந்த மகிமையை பாக்குறதுக்கும் அதை சொல்றதுக்கும் யார் ஆண்டவர் முன் குறித்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மரியாளை முன்குறித்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மரியாளை போல பாதத்திலே உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டு முதன்மையானதை தேவனுக்கு கொடுத்து தன்னுடைய முதன்மையான தைலத்தை அவ உடைச்சு அவர் சமூகத்துல ஊற்றி
இனி எனக்கு வேற யாரும் இல்ல, நீங்க மட்டும்தான் தன் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்த பொழுது ஆண்டவர் அவளுக்கு தான் அந்த மகிமையை வெளிப்பட பண்ணினார். மகிமையை வெளிப்பட பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா சில வெளிப்பாடுகளை தேவன் உங்களுக்கு மட்டும் உங்களோடு மட்டும் பேசுவார். சில காரியங்களை உங்களுக்கு மட்டும் காண்பிப்பார். சில சில பாஷைகளை உங்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுப்பார். ஏன் தெரியுமா? ஏன்னா ஏன்னா அந்த பாடுகளுக்குள்ள தேவன் கொண்டு போய் உங்களை உருவாக்கி சில மகிமைகளை உங்களுக்கு வெளிப்பட பண்ணுகிறார். சில பாதைகளை உங்களை உள்ள கொண்டு போய் அந்த காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். அதற்கு நம்ம நம்ம ஏன்னா எத்தனையோ தரிசனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த கடைசி கால யுத்த சேனை அப்படிங்கிற அந்த ஊழியத்தை இனி வரப்போகிற நாட்கள்ல வெளிப்பட பண்ண போகிற ஒரு மகிமை அதுல பெரிதா இருக்கிறது. அந்த மகிமையை நம்ம பாக்குறதுக்காக அந்த பாடுகளின் ஊடாய் கொண்டு போறார், உருவாக்குறார். அந்த பாடுகள் நம்மை அழிக்கல, நம்மை உருவாக்க. லாசரு இல்லாம போகும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டிருந்தாலும் அந்த மகிமையை பார்த்திருக்க முடியாது. அந்த மார்த்தாள் பாதத்துல விழுந்தா அந்த மகிமையை பார்க்க முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் ரெண்டு மகிமையை அந்த ஸ்திரியை பார்க்க வச்சிருக்கிற. ஒண்ணு அவ குடும்பத்துல ஒரு மகிமை, இன்னொன்னு அவ பார்க்க எதிர்கால மகிமை. அவர் உயிரோடு எழுந்த ஒரு மகிமையையும் காணும் பாக்கியத்தை தேவன் அவளுக்கு வைத்திருந்தார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, இக்காலத்து பாடுகள் இனி இனி இப்ப வெளிப்பட்டுட்டு இருக்கிற மகிமைக்கும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, இனி வெளிப்பட போகிற மகிமைக்கும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இனி வெளிப்பட போகிற மகிமை மேலானதா இருக்க போகிறது. நீங்க நிற்கும் போது, பிரசங்கிக்கும் போது, பாடும் பொழுது அநேக அசுத்தாவிகள் மறைய போகிறதும், போராட்டங்கள் விலக போகிறதும் அது மாத்திரம் அல்ல. இனி இப்போ வெளிப்பட போகிற மகிமை இதற்கும் பியாண்ட் தட் நம்ம எதிர்பார்த்திராத ஒரு எல்லைக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போக போறார். நம்ம நினைச்சு பார்த்திராத அனுபவங்களுக்குள்ள நம்மளை கொண்டு போய் தேவன் பயன்படுத்த போறார். அந்த காரியங்களை தேவன் செய்யணும்னு சொன்னா இந்த பாடுகளுக்குள்ள, இந்த கண்ணீரின் சூழ்நிலைகளை கல் புரட்டப்படல, ஆனாலும் கூட அவர் பாதத்துல விழுகிறதையோ, உட்கார்ந்து இருக்கிறதையோ, எண்ணெய் பூசுகிறதையோ விடாம யார் ஒருவள் செய்து கொண்டே இருக்கிறாளோ, யார் ஒருவர் செய்து கொண்டே இருக்கிறாரோ தேவன் அவர்களை பார்க்கிறார். அவர்களுக்கு தான் நித்திய மகிமை, அவர்களுக்கு தான் பரலோக மகிமை, அவர்களுக்கு தான் புதிய மகிமையின் வெளிப்பாடுகள், அவர்களுக்கு தான் புதிய ஆவிக்குரிய அனுபவங்கள், அவர்களுக்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் பயன்படுத்துகிற காரியங்களையும் தேவன் கொடுக்க சித்தம் கொண்டவராய் இருக்கிறாரு. யார் அவர் பாதத்துல விழுகிறாங்களோ, யார் அவருக்கு பெஸ்ட் கொடுக்குறாங்களோ, யார் அவரை நேசிக்கிறாங்களோ, மரியாதை போல யார் இவருக்கு எண்ணெய் பூசி அவரை பற்றி கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் வெளிப்பட பண்ண போகிற மகிமை பெரிதா இருக்கும். அவ இப்ப யோசிச்சிருப்பா, ஆண்டவரே அப்பா அந்த 7 பிசாசுகள் பிடித்த என்ன இப்படி நீங்க விடுவிச்சிருக்கும் பொழுது, அப்பா ஆண்டவரே அந்த லாசரு இறந்த உடனே விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சீங்களாப்பா? இல்ல ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது. ஆனாலும் நீங்க இப்ப வந்துட்டீங்கல்லன்னு சொல்லி அவர் பாதத்துல விழுந்தா உயிர்ப்பிச்சிட்டீங்கல்ல, நான் அப்படியே போயிருவேன்னு நினைச்சீங்களா ஆண்டவரே? இல்ல அப்படின்னு சொல்லி இந்த மரித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் தேடி வந்து அவர் பாதத்தை பற்றி கொண்டா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் இந்த மரியாளின் அனுபவத்தோடு கூட அவரை இந்த நாட்கள்ல தேடுறீங்களோ, அந்த வெளிப்பட போகிற மகிமை என்ன என்பது உங்க வாழ்க்கையில தேவன் ரிவீல் பண்ணி காண்பிப்பார். நீங்க பைபிள் வாசிக்கும் போது காண்பிப்பார், ஜெபிக்கும் போது காண்பிப்பார், ஊழியத்துல காண்பிப்பார், சில இடத்துல நீங்க நிற்கும் போது காண்பிப்பார், சில இடத்துல பிரசங்கிக்கும் போது, பாடும்போது, ஆராதிக்கும் போது காண்பிப்பார். இதுதான் என் வாழ்க்கையில வெளிப்பட போகிற மகிமையா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கிற அளவுக்கு தேவன் புதிய புதிய வெளிப்பாடுகளை தேவன் கொடுப்பார். இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கலாம். அந்த வெளிப்பட பண்ண போகிற மகிமையை பார்ப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? என் ஃபேமிலியில அதை நான் பார்க்கணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கணும்னு விரும்புறவங்க கண்களை மூடி ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கலாம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி 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 தகப்பனே. குறைவுள்ளவன் நான், பலனற்றவன், உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உந்தன் அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. உங்க அன்பிற்கு ஈடே இல்லப்பா, உங்க பாசத்திற்கு நிகரே இல்லப்பா, உங்க அன்பிற்கு ஈடே இல்லப்பா, உங்க பாசத்திற்கு நிகரே இல்லப்பா. உங்க அன்போட அளவு என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை எண்ணி பார்க்க முடியல. நீங்க செஞ்சத சொல்ல நாவு போதல, நீங்க செஞ்சத என்ன நாளும் போதல.
உங்க அன்பிற்கு ஈடே இல்லப்பா, உங்க பாசத்திற்கு நிகரே இல்லப்பா. அவருடைய அன்புக்கு நிகர் இல்ல, அவருடைய பாசத்திற்கு ஈடு இல்ல. அதை புரிந்து கொண்ட மரியாள்களுக்கு அவர் மகிமையை வெளிப்பட பண்ணுவார், மகிமையை வெளிப்பட பண்ணுவார். அவள் குறைவுள்ளவள் தான், பலனற்றவள் தான், 7 பிசாசு பிடித்திருந்தவள் தான், முன்னாடி நின்னு பிரசங்கிக்கிறக்கோ அநேக பிரசங்கங்கள் பண்றதுக்கோ வலிமை இல்லாதவள் தான். ஆனா அவளுக்கு ஒண்ணு தெரியும், அவர் பாதத்தை பிடிக்க தெரியும், அவர் பாதத்தை பற்றி கொள்ள தெரியும். அதை மட்டும் பிடிச்சா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பெரிய வெளிப்பாடுகளுக்கு வரல அப்படின்னாலும் அவர் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அவர் பாதத்தை பற்றி கொள்ளுங்க, அவர் பாதத்தை பிடித்து அவர் சொல்றதை மட்டும் செஞ்சுட்டே இருங்க, அவரை மட்டும் தேடிக்கிட்டே இருங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும் தேடிக்கொண்டே இருங்க, தேடிக்கொண்டே இருங்க. அந்த கூட்டத்துக்கு தான் தேவன் மகிமையான வெளிப்பாடுகளை கொடுப்பார், அந்த கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் மகிமையான வெளிப்பாடுகளை கொடுப்பார். அத சீஷர்கள் தேடினாங்க, மகிமையான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டாங்க. இந்த ஸ்திரீ தேடி வந்தா, ஆண்டவர் தரிசனமானார். உயிர் தெழுந்த பின்பு முதலில் அவளுக்கு தான் தரிசனமானார். இன்னைக்கு யாரும் பெற்றிராத அனுபவங்கள், யாரும் பெற்றிராத அந்த பரலோக அனுபவங்கள், மகிமையின் வெளிப்பாடுகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம்ல நாமத்தினால அது இந்த தரிசனத்துக்குள்ள இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த வார்த்தையை எதன் மூலமாவெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அது வெளிப்பட பண்ண போற மகிமைக்காய் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அந்த தொடக்கத்தை இந்த ஊழியத்திலிருந்து தருவாராக, இந்த நபர்களுக்குள்ள தருவாராக, அந்த மகிமையை வெளிப்பட பண்ணுவாராக. யார் அவர் பாதத்தை பற்றி கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு மகிமை வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறது. அப்பா, நீங்க சொன்னதை சொல்லியிருக்கிற அற்பமானவள் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். யார் உங்க பாதத்துல விழுந்து உங்க பாதத்துல அமர்ந்து உங்க பாதத்தை பிடிக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துல மட்டும் இல்ல ஆண்டவரே, அவங்க நினைச்சு பாத்திராத ஒரு மகிமையை அவங்களுக்கு வைத்திருக்கிறீங்கப்பா. அதை பார்க்க, அதை பெற்றுக்கொள்ள உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அந்த பாதையில அவங்க போறதுக்கான கிருபைகளை தந்து நீங்க நடத்துங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.